என்ன செய்தாலும் சளி குறையலையா? காரணமும் தீர்வும். ஆவி பிடிக்கிறீங்க, வெந்நீர் குடிக்கிறீங்க, மாத்திரை கூட எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் சளி மட்டும் குறையவே மாட்டேங்குதா? அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் நுரையீரலை மட்டுமல்ல, வேறு காரணமும் உள்ளது. தும்மல் முதல் சளி கெட்டியாவது வரை காரணத்தையும் விளக்கத்தையும் சென்ற பதிவுகளில் பார்த்தோம். நீங்கள் எடுத்த சிகிச்சை முறைகள் அனைத்தும் பிரச்சனைக்கானது மட்டும்தான். பிரச்சனைக்கான ஆணிவேரை கண்டறியாத வரை சிகிச்சை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்படி என்றால், சுவாசத்தில் பிரச்சனை என்றால் நுரையீரல் தான் காரணம் என்று நினைக்கிறீர்களா? உண்மையில் சுவாசத்தை உள்ளே இழுப்பது சிறுநீரகத்தின் செயல் என்பது உங்களுக்கு தெரியுமா? சுவாசத்தை வெளியிடுவது மட்டும்தான் நுரையீரலின் செயல். உதாரணமாக, டயாலிசிஸ் சிகிச்சை எடுப்பவர்கள் சுவாச பிரச்சனையில் சிரமப்படுவார்கள். கவனித்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு மூச்சுக்காற்றை வெளியே விடுவதில் சிரமம் இருக்காது. மூச்சுக்காற்றை உள்ளே இழுப்பதற்குத்தான் சிரமப்படுவார்கள். கொடுக்கப்படும் சிகிச்சை சிறுநீரகத்துக்கும் நுரையீரலுக்கும் என்றால் சளி பிரச்சனை நிரந்தரமாக குணமடையும். தீர்வு: காலில் கட்டை விரல் பக்கம் இருக்கும் கணுக்கால் மூட்டிற்கும் குதிகால் நரம்புக்கும் மத்தியில் ஒரு பள்ளம் இருக்கிறது. அங்கே 30 வினாடிகள் மட்டும் மிதமான அழுத்தம் தரும்போது சிறுநீரகத்திற்கு பலம் கிடைக்கும். கையில் கட்டை விரலுக்கு கீழே மணிக்கட்டு ரேகையின் முடிவில் ஒரு பள்ளம் உள்ளது. அங்கே மிதமான அழுத்தம் தரும்போது நுரையீரலுக்கு பலம் கிடைக்கும். எச்சரிக்கை: கர்ப்பிணி பெண்கள், இருதய அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி இவற்றை பயன்படுத்தக்கூடாது. இது அவசர காலத்திற்கு பயன்படுத்தப்படும் சிகிச்சை முறை. சளி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை பெற நேரில் சந்தித்து முறையான சிகிச்சையின் மூலம் பலன் பெறுங்கள்.